ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தி குட் டிஷ் ஷோவோட 17வது பத்தாம் பார்க்க போகிறோம். காங் பிரசிடென்ட் கிட்ட பாஸ்போர்ட்டை கொடுத்து நாளைக்கு காலையில் உங்களை பேன் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால இன்னைக்கு நைட்டே நீங்கள் வேற நாட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லுவான். காங் தனக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணுறான்னு நினச்சி நன்றின்னு சொல்லுவார். கூடிய சீக்கிரமே நான் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறேன், நீங்கள் அது வரைக்கும் ஹெல்த்தியாக இருங்கன்னு அனுப்பி விட்டுட்டு காங் லாயருக்கு கால் பண்ணி ஏற்கனவே நான் சிஓவை பற்றி பேசினால இப்போ அவரை பற்றி பேசுறதுக்காக தான் உங்கள்கிட்ட திரும்பவும் கால் பண்ணியிருக்கேன். ஓபியாங் இன்னைக்கு நைட்டே நாட்டை விட்டு போகலான்ட்டு முடிவு பண்ணியிருக்காரு. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட்டை ரெடி பண்ணுங்க, அதோட அவர் நாட்டை விட்டு போகாத அளவுக்கு பேன் பண்ணுங்கன்னு சொல்லுவான். நம்ம ரெண்டு பேருக்கும் இதுக்கு முன்னாடி பழக்கம் இருக்குன்றதால உனக்கு நான் கடைசி வாய்ப்பு தரேன், ஒன்னேரை விட்டும் ஊச்சினை விட்டும் தூரமாவே இரு. ஒருவேளை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. எவ்வளோ நாளைக்கு நீ ஒன்னேரில் தாக்கு பிடிக்கிறேன்னு நான் பாக்குறேன், எல்லாத்தையும் நாசமாக்க போறேன்னு சொல்லுவாங்க. உன்னால ஒன்னேரை நாசமாக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை மொத்தமும் உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லி கழுத்தை நல்லா நெரிச்சிருப்பாங்க. பாப்பா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி கட்டிட்டு இருப்பாங்க. அவ இப்படிதான் என்னோட கழுத்தை நெரிச்சா கண்ணை வச்சு என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தா தெரியுமா. ஒருவேளை டூஹி அந்த இடத்துல இருந்தானா அவளுக்கு ரொம்பவே வலிச்சிருக்கும். ஒன்னேரை அடிக்கிறதுக்கு அவ யாரு, என்னதான் அவ சிஓவோட பொண்ணா இருந்தாலும் அவளுக்கு தான் வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பாப்பா போன்ல பார்த்துட்டு சிஓவை அரெஸ்ட் பண்றதுக்காக வாரண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. அதனால டேரி தான் இப்போதைக்கு சிஓன்னு சொல்லுவா. டேரி கம்பெனிக்கு சிஓவா ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருப்பாங்க. டே அங்கே இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும், பொறையேறிட்டு இருக்கும். டேரி அவனை கண்டுக்காம சந்தோஷமா போயிட்டு இருப்பாங்க. டேரக்டர் ஓ பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவா இருக்காங்கல்லன்னு சஞ்சி சொல்லுவா. எனக்கு இவங்களை பார்க்கும்போது அட்ராக்டிவாவே இல்லை, எனக்கு இது மாதிரி பொண்ணுங்கள் எல்லாம் பிடிக்காது, நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிற பொண்ணுங்களை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவான். யாரையும் இவன் பாதுகாக்கணும்னு நினைக்கிறான், ஒருவேளை இவனுக்கு வீக்கான பொண்ணுங்களை தான் பிடிக்கும் போல இருக்குன்னு எனக்கு ரொம்பவே வீக்கா இருக்கிற மாதிரி தோணுது, நான் ரொம்பவே மயக்கத்துல இருக்கேன், சிஓட பையன் இந்த நேரத்துல எதுவும் பண்ண மாட்டானான்னு சொல்லுவாங்க. இங்க பாருமா, ஏற்கனவே ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு, அவன் வந்தான்னா இன்னும் மோசமாயிடும். உன்னோட உடம்புல மெக்னீசியம் குறைவா இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உன்னோட கண்ணு ஒரு மாதிரி இருக்கு, நிறைய மெக்னீசியம் எடுத்துக்கோன்னு சொல்லுவான். அப்படியா, அப்ப என்ன பாதுகாப்பா பாத்துக்கோங்கன்னு சொல்லுவா. கண்டுக்காம போயிடுவான். போர்ட் மீட்டிங்ல டேரி சிஓ ஆகிறது நிறைய பேருக்கு பிடிக்காது. எல்லாருமே கத்திக்கிட்டு இருப்பாங்க. பாடி கார்டை வச்சு எல்லாரையுமே உட்கார சொல்லிட்டு காங் பேசிட்டு இருப்பான். இப்ப சிஓ இல்லாததால டாஹே ஏர்லைன்ஸ்க்கு நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் தேவைப்படுறாங்க, நான் டைரக்டர் பொசிஷன்ல இருந்து ரிசைன் பண்றேன்னு சொல்லுவாரு. என்னதான் நீ சொல்ல வரேன்னு எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப சிஓ இல்லாததால டேரிய கம்பெனியோட சிஓ ஆக்கிறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன், உங்கள யாருக்கு இதுல விருப்பமோ அவங்க எல்லாரும் கை தூக்கி ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாரு. நிறைய பேருக்கு இதுல விருப்பம் இருக்காது, பாதி பேர் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் நோட்டீஸை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. காங் வைஸ் பிரசிடென்டாவும் டேரி சிஓவும் ஆகியிருக்காங்க. யாரெல்லாம் டேரிக்கு எதிராக இருந்தாங்களோ அவங்களோட லிஸ்ட்டும், யாரெல்லாம் டேரிக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட்டும் இதுல இருக்கு. டேரி வார்ல ஜெயிச்சா மாதிரி இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. என்ன சாங் டேரியோட பக்கம் தான் இருக்காரா, அப்ப டேயாங்னு சொல்லிட்டு சரி சரி நான் உங்களை வீட்டுல பாக்குறேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. இவன் டூஹியோட ஐடி கார்டை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வந்து என்னோட செக்அப் ரிசல்ட் என்ன ஆச்சு, உண்மையாவே எனக்கு ஆல்கஹால் டிமென்டியா இருக்கான்னு கேட்பாங்க. நான் தான் உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட ஹெல்த்ல எந்த பிரச்சனையும் இல்லை, ஏற்கனவே உள்ள டெஸ்ட் ரிசல்ட்டுக்கும் இப்ப எடுத்ததுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு, அதனால திரும்பவும் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன்னு கேட்பாங்க. இவன் போலான்ட்டு வைப்பாங்க. சன்னி அங்க வந்து என்னோட பேரு டூஹி, என்னோட செக்கப்பை நான் போஸ்ட்பான் பண்ணலாமான்னு கேட்பாங்க. என்ன நீங்களும் டூகின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, உங்க ரெண்டு பேர்ல யாரு டூகின்னு கேட்பாங்க. இவனு பக்கம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். எதுக்காக என்னோட டெஸ்ட் ரிசல்ட்டை நீ பார்க்க தேவை வந்திருக்க, இல்ல நீ தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு எதுவும் இல்லை, எதுக்காக நீ இப்படி பண்ணன்றத நான் ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி சொல்லுன்னு கேட்பாங்க. நீ என்ன ஏதாவது பண்ணிட்டியா, உனக்கு ஆல்கஹால் டிமென்டியா இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நீ நிறையவே மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்க, அது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன், உனக்கு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக வேற யாரையோ விட்டு தானே செக்அப் பண்ண சொல்லியிருக்கேன்னு கேட்பாங்க. சங்கி இப்பதான் எல்லாத்தையும் யோசிச்சு வைப்பாங்க. ஈவன் தான் இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணிருக்கான்றது தெரிய வரும். ஈவன் எனக்கு செக்அப் பண்றதுக்காக நீ தான் அப்ளை பண்ணியா, நீ சொன்ன மாதிரியே எனக்கு ஆல்கஹால் டிமென்டியா இருந்துச்சுன்னா அதை நினைச்சு நீ கவலை தானே படணும், எனக்கு டெஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் இது தெரியணும்னு தானே இப்படி பண்ணிருக்க. டூஹியும் நீனும் இல்ல, நீயும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே, எப்படி உன்னால இப்படி பண்ண முடியும்னு கேட்பாங்க. நான் உன்னோட வேலைக்காரியா தான் இருந்தேன், என்ன நினைச்சிட்டு இருக்க, இன்னமும் நீ ராணின்னு நினைச்சிட்டு இருக்கியா, ஒன்னேரில் வேலை பார்க்குற சாதாரண எம்ப்ளாய் மட்டும்தான் நீ, இதுக்கப்புறமேட்டுக்கு டாஹே ஏர்லைன்ஸோட மாடலாவோ இல்ல ஊஜின் கூடவோ உன்னால இருக்க முடியாது, நீ திரும்பவும் செக்அப் முடிச்சிட்டு வா, அதுக்கப்புறமேட்டுக்கு உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. இவ்வளவு நாள் ஈவின் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தான் நினைச்சிருப்பாங்க. இதே மாதிரி பண்ணவும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பார்க் ஊஜின் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. டேரி உன்ன ஒன்னேரோட ஹெட்டா மாத்திருக்கா, நீங்க ரெண்டு பேரும் ஒரே குடும்பம் மாதிரி, அதனால தான் இப்படி பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். டாஹே ஏர்லைன்ஸும் ஒன்னேரும் ஒரே குடும்பமா சேர்ந்து வேலை பார்க்கறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாரு. ஊஜின் சன்னியை பார்த்ததும் டூஹி நீ வந்துட்டியா, நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன், டேரி ஒன்னேருக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கா, இதுக்கப்புறம் நம்மளோட ப்ராசஸ் எல்லாத்தையும் நான் டேரி கிட்ட சொல்றதா சொல்லியிருக்கேன்னு சொல்லுவாரு. சன்னிக்கு டேரி சொன்னதான் நாகரம், டேரி ஒன்னேரை நாசமாக்குறேன்னு சொன்னா, இவர் எல்லா ப்ராசஸையுமே அவள்கிட்ட சொன்னாருன்னா மொத்தமும் நாசமாயிடுமேன்னு நினைப்பாங்க. சன்னி ஷாக்காகி நிற்கவும் டூஹி நீ நல்லா இருக்கியான்னு கேட்பாரு. நல்லா தான் இருக்கேன், டேரியோட சப்போர்ட்டோட ஒன்னேர் டாப் லெவலுக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள டேரியும் ஊஜினும் ஒரே குடும்பம் மாதிரி, அவ கெட்டவன்னு நான் சொன்னா கூட அவர் நம்பவே மாட்டாரு. இப்ப நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு எத்திக்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு கால் பண்ணி நான் டைரக்டருக்கு அங்க மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவர் கூட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க, நான் சாடுகின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல காங்க மீட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. ஒன்னேரை நீங்க தான் பாதுகாக்கணும்,
தெரியும் ஒருத்தவங்க ஒன்னேரை நாசமாக்கலான்ட்டு நினைக்கிறாங்க. எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கிறதால தான் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை மட்டும்தான் நான் முழுசா நம்புறேன். அதனால தான் உங்களோட உதவியை தேடி வந்திருக்கேன். நான் ஏற்கனவே டைரக்டர் குவாங்க பத்தி உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அதே மாதிரியே ஒன்னேரம் ரொம்பவே முக்கியமானது. நீங்க தான் ஒன்னேரை பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க. ஒன்னேரை யாரு நாசமாக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களோட பேர் தெரியாம என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் டேரி தானே சொல்லுவாங்க. யாருன்னு சொன்னீங்கன்னு கேட்பாரு. டேரின்னு சொன்னேன்னு சொல்லுவாங்க. நம்ம டேரியோட ஹஸ்பண்ட்னு தெரிஞ்சு இந்த பிள்ளை இப்படி சொல்லுதா இல்ல தெரியாம இதே மாதிரி சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருப்பாரு. டேங் டூஹியோட மாடலை பார்த்துட்டு, உன் அளவுக்கு அழகான ஒரு ட்வின் சிஸ்டர் உனக்கு இருக்காங்களா, அவங்கள பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். சஞ்சு பார்த்துட்டு, நீ எனக்காக தான் வெயிட் பண்ணியா, ரொம்பவே டச்சிங்கா இருக்கு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க. டேங்க்கு கோரம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் வெளில காட்டிக்காம, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டூஹிக்கு ட்வின் சிஸ்டர் இருக்காங்கன்னு சொன்னில, அவங்களோட போட்டோ உங்ககிட்ட இருக்கான்னு கேட்பான். டூஹி மேல உனக்கு கிரஷ் இருக்குன்னுலாம் சொல்லிடாதான்னு கேட்பாங்க. ஃபேஸ் ரெகக்னேஷன் பண்ற ஆப் இருக்கு இல்லையா, அதுல ஒருத்தவங்களோட முகத்தை காட்டும் போது எரர் ஏதாவது வந்துச்சுன்னா நமக்கு $10,000 கிடைக்கும். அதான் டூஹிக்கு அவங்கள மாதிரியே சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட முகத்தை வச்சு அன்லாக் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஒருவேளை பண்ண முடியலன்னா நமக்கு $10,000 கிடைக்கும்னு சொல்லுவான். அப்படியே டூஹி கிட்ட கண்டிப்பா அவங்களோட சிஸ்டரோட போட்டோ இருக்கணும், நாம போயிட்டு செக் பண்ணலாம், $10,000 நமக்கு தானே சொல்லி வீட்டுக்கு கூட்டு போவாங்க. வெயிட் பண்ண நீயும் உள்ள வந்தீனா நம்ம மாட்டிக்குவோம், யாராவது வராங்களான்னு வெளில இருந்தே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு தேடி பார்ப்பான். டேங் சீக்கிரமா தேடு, ஒருவேளை டூஹி கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா கொன்னுடுவாங்க, எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்குன்னு புலம்பிட்டு இருப்பாங்க. நீ ரொம்ப கத்திக்கிட்டு இருக்க, அமைதியான்னு சொல்லி தேடிட்டு இருப்பான். உன்னோட ட்வின் சிஸ்டருக்கு நீ என்ன பண்ணன்றது எனக்கு தெரியும்னு சொல்லி அத்தை ஒரு பேப்பர் வச்சிருந்திருப்பாங்க இல்லையா, அதுதான் கையில கிடைக்கும், என்ன இதுன்னு பார்ப்பான். பாப்பா சன்கிக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பா. அம்மா உங்களோட முதல் மிஷன் ஒன்னேரை டேரிக்கிட்ட இருந்து பாதுகாக்கிறது, ரெண்டாவது ஈவன் கிட்ட இருந்து மாட்டாம தப்பிச்சு செக்கப்ப முடிக்கணும்னு சொல்லுவா. எதுக்காக இவங்க 2 பேரும் டூஹியை வெறுக்கிறாங்கன்னு நீ நினைக்கிற, என்னோட சிஸ்டர் இவங்களுக்கு என்ன பண்ணான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அம்மா இது மாதிரி நேரத்தெல்லாம் நீ ரொம்ப அப்புறானியா இருக்க, உனக்கு பார்த்தாலே தெரியலையா, இவங்க 2 பேரும் சாங் மேல கிரஷ் வச்சிருக்காங்க, அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவா. இப்போதான் சன்கிக்கு நாகரும் இவங்க 2 பேரும் சாங் மேல கிரஷ் வச்சிருக்காங்கன்றது. அம்மா இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பாப்பா கேப்பா. டூஹிக்கு ஊஜினை பிடிச்சிருக்க, அதனால அவர் என்னோட பிரதர் இன்லாவா வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஒன்னேர்ல வேலை பார்க்கறது டூஹிக்கு ரொம்பவே முக்கியமானது, அதனால நான் இதுக்கு அப்புறமேட்டுக்கு முழுசா டூஹி மாதிரியே ஆக்ட் பண்ண போறேன். செக்கப்ல அப்பதான் யாராலையும் என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. ஊஜினும் ஒன்னேரம் டூஹிக்கு மட்டும் தான் சொந்தம், என்ன நடந்தாலும் சரி நான் பாதுகாத்தே தீர்வுன்னு சொல்லுவாங்க. அம்மா குட் லக், உங்களால இதை பண்ண முடியும்னு என்கரேஜ் பண்ணுவா. சன்னியை ஜாமா விளக்கலான்ட்டு வராங்க. நீ விளக்காத, நானே விளக்கிக்கிறேன், ஊற வச்சாதான் சீக்கிரமா விளக்க முடியும்ன்றதாக நான் ஊற வச்சு வச்சிருந்தேன். பாத்திரம் எல்லாத்தையும் பலப்பலன்னு விளக்கிறேன், நீ கவலையப்படாதுன்னு சொல்லுவான். மிஞ்சி கிட்ட இருந்து கால் வரும், போனை சுவிச் ஆஃப் பண்ணிடுவான். சன்னி கிட்ட சமாளிச்சுட்டு இருப்பான். என்கிட்ட காரே இல்லை, ஆனா உங்களுக்கு டிரைவர் வேணுமான்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கானுங்க, அதுக்காக தான் கால் பண்ணிட்டு இருக்காங்க, நான் ஜாமான விளக்கிக்கிறேன், நீ போன்னு சொல்லுவான். இவன் காலை அட்டன் பண்ணாம இருக்கதை பார்த்துட்டு மிஞ்சி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிடுவாங்க. என்ன தைரியம் தான் என்னோட காலை நீ அட்டன் பண்ண மாட்டேங்கிற, ஹியோன் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அதோட நான் கல்யாணம் ஆன பையன் கூட சுத்திட்டு இருக்கேன்னு ரூமரை வேற பரப்பி விடுறாங்கன்னு அனுப்பி விட்டுருப்பாங்க. சண்டே இதெல்லாம் கேட்டுட்டு போனை சுவிச் ஆஃப் பண்ணி போட்டுருவான். இவன் காங் கிட்ட டூஹி ஒன்னு ரெண்டுத்துலயுமே நான் பெருசா எதுவும் ப்ராசஸ் பண்ணல, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. டூஹி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கும் டேரிக்கும் கல்யாணம் ஆனது கூட அவளுக்கு தெரியவே இல்லை. டூஹிக்கு இது தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் உன்னை கூப்பிட்டதுக்கு காரணம் உன்னை திட்டத்தை இல்லை, நீ டூஹி கூட தானே தங்கியிருக்க, அவகிட்ட ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி நீ பாத்தியான்னு கேட்பாரு. நானும் அதே தான் தேடிக்கிட்டு இருக்கேன், எவிடன்ஸ் கிடைச்சதுமே உங்ககிட்ட சொல்றேன்னு இவன் சொல்லுவா. டேங் இன்னும் அந்த பேப்பரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பான். டூஹி அவங்களோட சிஸ்டர் கிட்ட என்ன பண்ணிருப்பாங்க, யார் இதே மாதிரிலாம் மிரட்ட போறா, நாம டூஹிக்கு உதவி பண்ணியே ஆகணும். சஞ்சியோட நாகரும் ரூமுக்கு வெளில வந்து சஞ்சின்னு கூப்பிட்டு இருப்பான். சஞ்சி தூக்கத்துல இருந்து எழுந்து, டேயாங் பாதி ராத்திரில என்ன நீ மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, உனக்கு இன்னசென்ட்டான பொண்ணை தானே பிடிக்கும்னு சொல்லி வெளில போயிட்டு மயக்க வர மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. உனக்கு டூஹியோட அம்மாவோட நம்பர் இல்லைன்னா அவங்களோட சிஸ்டரோட நம்பர் ஏதாவது தெரியுமான்னு கேட்பான். சஞ்சி அவன் மேல மயக்கம் போட்டு விழுற மாதிரி வருவாங்க. இவன் தள்ளி போகவும் கீழே விழுந்துருவாங்க. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, உனக்கு மெக்னீஷியம் குறைவா இருக்கு, அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்க, உன் போனோட பாஸ்வேர்டு என்னன்னு கேட்பான். எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. உன்னை படம் பார்க்கறதுக்காக கூட்டு போறேன், பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லுன்னு கேட்பான். 5888ன்னு சொல்லுவாங்க. அன்லாக் பண்ணதுமே சன்னியோட நம்பர் தான் தேடிட்டு இருப்பான். அண்ணின்னு ஏதாவது சேவ் பண்ணி வச்சிருக்காங்களான்னு. சன்னி நைட்லாம் தூங்காம ஒன்னேரை டெவலப் பண்றதுக்காக ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. டூஹியோட அம்மா சானாவில தான் வேலை பார்க்குறாங்கன்றதை எப்படியோ கண்டுபிடிச்சிருவான். இங்கேதான் அவங்களோட அம்மா வேலை பார்க்குறாங்களா, அவங்கள நான் கண்டுபிடிச்சே தீருவேன்னு ஒவ்வொரு இடமா விடாம தேடிட்டு இருப்பான். எவ்வளோ தேடி பார்த்தாலும் சன்னியோட அம்மா கிடைக்கவே மாட்டாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவங்க உள்ள வருவாங்க. ஆனா அவங்க வர நேரம் இவன் டயர்ட் ஆகி தூங்கிட்டு இருப்பான். சன்னி வீட்டுக்கு வந்ததும் டூஹி வா எங்க கூட சாப்பிடலான்னு கூப்பிடுவாங்க. அம்மா டூஹி வந்துட்டாங்க, நாம இங்க தங்கியிருக்கோன்றது அவங்களுக்கு தெரியாது, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு சஞ்சி கேப்பா. நீ கவலைப்படாத, நம்ம நம்மளோட முதல் பிளானை பயன்படுத்தலான்னு அத்தை சொல்லுவாங்க. சன்னி வந்தது எல்லார்கிட்டயே பாசமா ஹலோன்னு சொல்லிட்டு சாங் ஹலோ ஈவன் ஹலோன்னு சொல்லி அவங்கள்ட்ட மட்டும் முறைச்சிக்கிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க. உட்காரமா சாப்பிடலான்னு அத்தை சொல்லுவாங்க. நான் சாங்கும் பக்கத்துல உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், ஈவன் நீ என்னோட சீட்ல உட்காந்துருக்க போன்னு சொல்லுவாங்க. நான் கையில ஸ்பூன் வச்சிருக்கேன், உனக்கு தெரியலையான்னு ஈவன் கேட்பாங்க. நான் டூஹி, எனக்கு வேணும்னா வேணும் தான், இது என்னோட சீட். ஓச்சின் நான் எதுக்காக உங்க பக்கத்துல
பக்கத்திலே உட்காரணும்னு சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் தானேன்னு கேட்பாங்க. ஆமா எனக்கு தெரியும் ஊஜின்னு சொல்லுவாரு. என்னால போக முடியாதுன்னு ஈவின்னு சொல்லுவாங்க. நான் தான் சொல்றேன்ல போன்னு சன்னியை சொல்லுவாங்க. எத்தனை முறை சொன்னாலும் ஈவின் போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தா சண்டை முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் உங்க கூட வந்து அந்த பக்கம் உட்காரன்னு சொல்லுவாரு. ஊஜின் நீங்க ரொம்பவே நல்லவரா நடந்துக்கிறீங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு நாம 2 பேரும் பக்கத்துல உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லுவாரு. ஊஜினுக்கு ஊட்டி விடுறதுக்காக மீனை எடுத்து கொடுத்து முள்ளு இருக்கான்னு பார்த்து பொறுமையா மென்னு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. சுத்தி பொண்ணுங்களா இருக்கவும் ஊஜினுக்கு ஷை ஆகிட்டு இருக்கும். இது கொஞ்சம் ஓவரா இருக்குன்னு சொல்லுவாரு. அதான் சொல்றாளப்பா சாப்பிடுன்னு அம்மா சொல்லுவாங்க. ஊஜினுக்கு சன்னி பண்றதெல்லாம் பிடிச்சிருக்கும். ரொம்பவே டெலிஷியஸா இருக்குன்னு சொல்லுவாரு. இவனுக்கு இதனால கோவம் அதிகமாகிட்டு இருக்கும். என்ன சின்ன பிள்ளைத்தனமா இதே மாதிரி ஷேர் ஹவுஸ்ல பண்ணிட்டு இருக்க, உனக்கு மேனஸே இல்லையான்னு கேட்பாங்க. உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு ஊஜின் சொல்லுவாரு. நீங்க பேசாதீங்க, நான் இதெல்லாம் பண்றதுக்கு காரணம் இது ஷேர் ஹவுஸ்ன்றதால தான். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க, ஊஜின் எனக்கானவர்னு சொல்லிட்டு ஊஜினுக்கு ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஈபினுக்கு கோவம் அதிகமாகிட்டு இருக்கும். ரூம்க்கு வந்ததும் என்ன தைரியம் தான் இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பா, டூஹியோட ஆளை நான் பாதுகாத்தே தீருவேன்னு சொல்லுவாங்க. அத்தை வந்து டூஹின்னு கூப்பிடுவாங்க. அத்தைன்னு சொல்ல வந்துட்டு இவங்க டூஹியோட அத்தை கிடையாதுன்னு யோசிச்சுட்டு எதுக்காக நீங்க இங்க வந்தீங்கன்னு டூஹி மாதிரியே கேட்பாங்க. நாங்க எதிர்பார்த்ததை விட நீ ரொம்பவே அதிகமா சர்ப்ரைஸ் ஆயிட்டமா, என்ன மன்னிச்சிரு. உங்ககிட்ட முன்னாடியே சொல்லாம நாங்க இங்க வந்ததுக்கு. ஒருவேளை முன்னாடியே சொன்னா எங்களை நீ வீட்டை விட்டு துரத்துறியோன்றத தான் சொல்ல. எங்களுக்கு இப்ப தங்கறதுக்கு வேற இடமே கிடையாது. புது வீடு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாங்க இங்க தங்கிக்கிறோம். நாங்க உன்னை தொல்லை பண்ணவே மாட்டோம். சன்கி கிட்டயோ வீட்டுல உள்ள மத்தவங்கள்ட்டயோ நாங்க இங்க தங்கியிருக்கோன்றத பத்தி சொல்லவே மாட்டோம். நாங்க உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்கிறோம். எல்லா வேலையுமே நாங்க பாக்குறோம். உன்னோட துணியெல்லாம் துவைச்சு போடுறோம். என்னோட பொண்ணு உன்னோட ஹீல்ஸை கூட பாலிஷ் போட்டான்னு சொல்லுவாங்க. அம்மா உன்னோட யூனிஃபார்மை ஏற்கனவே அயன் பண்ணிட்டாங்கன்னு சஞ்சி சொல்லுவா. இவங்க 2 பேரும் இந்த அளவுக்கு வேலை பார்த்ததை நினைக்கும் போது சன்னிக்கு ஷாக்கிங்கா இருக்கும். டேரிடான் ஏர்லைன்ஸோட சிஓ ஆயிட்டாங்க. 1 நேரம் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியுதுன்னு நியூஸ்ல போட்டிருக்கிறத பார்க்கும்போது சேர்மனுக்கு கோவம் அதிகமாகிட்டு இருக்கும். உஜின் சன்னி சொன்ன மாதிரியே சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு. உஜின் எனக்கான ஆளு என்ன ஊஜின் டூஹியோட ஆளுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. பார்த்துட்டு என்னப்பா நீ லாட்ரி ஏதாவது ஜெயிச்சிட்டியா இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறியா, இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கியான்னு கேட்பாரு. நார்மலா ஃபேஸை வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மீட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லுவாரு. சன்னியை பார்த்ததுமே ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாரு. 1 நேரக்கான பிசினஸ் பிளானை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நார்மலான ஃபிளைட்ல கொடுக்குற மாதிரி சாப்பாடை 1 நேரத்துல நம்ம கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக கம்மி அமௌண்ட்ல இருக்கிற இது மாதிரி மீல்ஸை நம்ம கொடுக்கலாம். இந்த மீல்ஸ் எல்லாத்தையுமே நான் $2 ரெடி பண்ணிடுவேன். இதோட அமௌண்ட் கம்மியா இருக்கதால பேசஞ்சருக்கு நம்மளால ஃப்ரீயா கொடுக்க முடியும். கம்பெனியோட இமேஜுமே அதிகமாகும். பேசஞ்சர் சாட்டிஸ்ஃபைட் ஆகுவாங்கன்னு சொல்லுவாங்க. என்னது $2 இதை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கப்பாரு. இதுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சமைக்கிற வரைக்கும் நானே டெமோ பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள டூஹிடான் ஏர்லைன்ஸ் வந்து வேலை விட்டு போறதுக்கு நம்ம காரணம் ஆயிட்டோம். ஆனா இங்க இருந்தும் போறதுக்கு நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சன்னி கான்பிடண்டா சொல்றாங்கன்றத ஊசி நோட் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம்னு சொல்லுவாரு. சன்னிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சஞ்சிட்டே எங்க தேடி சானாக்கு வந்திருப்பாங்க. நினைச்சேன் நீ என்னோட போனை செக் பண்ணும் போதே இங்கதான் வந்திருப்பேன்னு சொல்லிட்டு அவனை உதச்சி எழுப்பி விட்டுட்டு சனால கொடுக்குற டோக்கன்ல இவங்களோட டோக்கனையும் மாட்டி விட்டுட்டு நம்ம 2 பேரும் ஒரே டீம் டூஹியோட ட்வின் சிஸ்டரை பார்க்கலான்னு கூட்டு போய் ஒளிஞ்சு பார்த்துட்டு இருப்பாங்க. உன்னோட அத்தையும் சஞ்சியும் ஷேர் ஹவுஸ்ல தங்கலான்ட்டு வந்திருக்காங்களா, அவங்களுக்குலாம் அறிவே கிடையாது. எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, என்ன தைரியம் தான் டூஹி கிட்டேயே அவங்க உதவி கேட்டிருப்பாங்க. நான் உடனே போறேன்னு அம்மா சொல்லுவாங்க. எனக்குமே முதல்ல கோவம் வந்துச்சுமா, ஆனா அவங்க தங்கறதுக்கு வேற எந்த இடமும் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்கள பார்த்தா எனக்கு பாவமா இருக்குன்னு சொல்லுவாங்க. உன்னோட ஹஸ்பண்ட் இதே மாதிரிலாம் பண்ணதுக்கு அப்புறமும் நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு அம்மா கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி நான் தான் அவங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப ஷேர் ஹவுஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க எனக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அத்தை என்னோட யூனிஃபார்ம் அயன் பண்ணி கொடுத்தாங்க. சஞ்சி என்னோட ஹீல்ஸை பாலிஷ் பண்ணி கொடுத்தான்னு சொல்லுவாங்க. ஏன் நீ என்ன நினைக்கிற, டூஹி உங்களும் ஒரே மாதிரி தானே இருக்காங்கன்னு சஞ்சி கேட்பா. 2 பேருமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இவங்க தான் சன்னியான்னு கேட்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.